ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு தமிழில் இருந்து டேர்ம் 1 டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதாவது டேர்ம் 1னா இயல் 1, 2, 3 இயல் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் வந்து இருக்கும். சரி வாங்க ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஃபஸ்ட் கொஷின், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். விடை நாமக்கல் கவிஞர். அடுத்த வினா, யாருடைய கொள்கையினால் நாமக்கல் கவிஞர் ஈர்க்கப்பட்டார்? யாருடைய கொள்கையினால் நாமக்கல் கவிஞர் ஈர்க்கப்பட்டார்? விடை காந்தியடிகள். விடை காந்தியடிகள். அடுத்த வினா, காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை வே. ராமலிங்கனார். விடை வே. ராமலிங்கனார். அடுத்த வினா, பகைவரை வெற்றி கொண்டதை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டதை பாடும் இலக்கியம் எது? பகைவரை வெற்றி கொண்டதை பாடும் இலக்கியம் எது? விடை பரணி. விடை பரணி. அடுத்த வினா, இரண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொல்லை நிரப்புக. இரண்டுக்கும் பொதுவாக வரக்கூடிய சொல்லை நிரப்புக. கொஷின் பாருங்கள். அரசுக்கு செலுத்துவது, ஏட்டில் எழுதுவது, ரெண்டுத்துக்குமே காமனான ஆன்சர் தான் இருக்கும். அரசுக்கு செலுத்துவது எது? ஏட்டில் எழுதுவது எது? விடை வரி. விடை வரி. அடுத்த வினா, ஆர்த்தோகிராஃபி என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆர்த்தோகிராஃபி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை எழுத்து இலக்கணம். விடை எழுத்து இலக்கணம். அடுத்த வினா, மொழியின் முதல் நிலை என்பது? மொழியின் முதல் நிலை என்பது? விடை பேசுவதும் கேட்பதும். பேசுவதும் கேட்பதும். அடுத்த வினா, மொழியின் இரண்டாம் நிலை என்பது? மொழியின் இரண்டாம் நிலை என்பது? மொழியின் இரண்டாம் நிலை என்பது? மொழியின் இரண்டாம் நிலை என்பது? எழுதுவதும் படிப்பதும். எழுதுவதும் படிப்பதும். அடுத்த வினா, எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் யார்? விடை மூவா. விடை மூவா. அடுத்த வினா, தமிழின் கிளை மொழிகளில் தவறான ஒன்று எது? தமிழின் கிளை மொழிகளில் தவறான ஒன்று எது? விடை உருது. விடை உருது. அடுத்த வினா, செந்தமிழை செந்தமிழாக காண விரும்பியவர் யார்? செந்தமிழை செந்தமிழாக காண விரும்பியவர் யார்? விடை பாரதிதாசன். விடை பாரதிதாசன். அடுத்த வினா, பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்பர்? பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்பர்? விடை உலக வழக்கு. விடை உலக வழக்கு. விடை உலக வழக்கு. அடுத்த வினா, பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்த வினா, கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்?
கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்ற பாடலை பாடியவர் யார்? விடை நாமக்கல் கவிஞர். விடை நாமக்கல் கவிஞர். அடுத்தவனா நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. நாமக்கல் கவிஞர் எழுதிய நூல்களில் பொருந்தாத ஒன்று. விடை என் வரலாறு. விடை என் வரலாறு. அடுத்தவனா புலவரின் சொல்லுக்காக தலையை தர துணிந்தவன் யார்? புலவரின் சொல்லுக்காக தலையை தர துணிந்தவர் யார்? விடை குமணன். விடை குமணன். அடுத்தவனா தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் யார்? விடை உடுமலை நாராயணகவி. உடுமலை நாராயணகவி. அடுத்தவனா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு பெரிய அளவில் இருந்தால் அது என்ன? விடை இரட்டை வழக்கு. விடை இரட்டை வழக்கு. அடுத்தவனா உபகாரி என்ற சொல்லின் பொருள் யாது? உபகாரி என்ற சொல்லின் பொருள் யாது? விடை வள்ளல். விடை வள்ளல். அடுத்தவனா சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? விடை ராஜகோபாலன். விடை ராஜகோபாலன். அடுத்தவனா 1000 கலம் நெல்லுக்கு ஒரு டேஷ் பூச்சி போதும். 1000 கலம் நெல்லுக்கு ஒரு டேஷ் பூச்சி போதும். விடை அந்துப்பூச்சி. விடை அந்துப்பூச்சி. அடுத்தவனா பாடி பாடி குத்தினாலும் டேஷ் அரிசி ஆகுமா? பாடி பாடி குத்தினாலும் டேஷ் அரிசி ஆகுமா? விடை பதறு. விடை பதறு. அடுத்தவனா கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி. விடை பிறை. அடுத்தவனா அல்லுரவம் பக்கத்தில் இருந்தாலும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது? அல்லுரவம் பக்கத்தில் இருந்தாலும் யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது? விடை கிள்ளுரவன். விடை கிள்ளுரவன். அடுத்தவனா கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? விடை சுரதா. விடை சுரதா. அடுத்தவனா உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் படைப்பதில் வல்லவர் யார்? உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் படைப்பதில் வல்லவர் யார்? விடை சுரதா. விடை சுரதா. அடுத்தவனா சுரதா எழுதிய நூல்களில் தவறானது எது? சுரதா எழுதிய நூல்களில் தவறானது எது? விடை தென்மொழி. விடை தென்மொழி. அடுத்தவனா காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான ஒன்று. காட்டை குறிக்கும் வேறு பெயர்களில் தவறான ஒன்று. விடை அறம். விடை அறம். அடுத்தவனா நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற சொல் பாடல் வரிகள் யாருடையது? நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே என்ற பாடல் வரிகள் யாருடையது? விடை பாரதியார். விடை பாரதியார்.
அடுத்த வினா, எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்றவர். எனக்கு போக மனமில்லை என்றும் என் மனவெளியில் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்றவர். விடை ராஜமார்த்தாண்டன். அடுத்த வினா, ராஜமார்த்தாண்டம் நடத்திய இதழ். விடை கொல்லிப்பாவை. அடுத்த வினா, ராஜமார்த்தாண்டம் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? ராஜமார்த்தாண்டம் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார்? விடை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். அடுத்த வினா, குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தைகள் வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? விடை கலாபிரியா. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் புலிகள் காப்பகம் எங்கு அமைந்துள்ளது? விடை முண்டந்துறை. அடுத்த வினா, காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று கருதப்படும் விலங்கு எது? விடை புலி. அடுத்த வினா, யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது எது? விடை பெண் யானை. அடுத்த வினா, நாவல் பயத்திற்கு உவமையாக கூறப்படுவது எது? விடை கோலிகுண்டு. அடுத்த வினா, தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் எது? விடை மேட்டுப்பாளையம். அடுத்த வினா, ஜாதவ் பயங் எத்தனை ஆண்டுகள் போராடி ஒரு காட்டை உருவாக்கினார்? விடை 30 ஆண்டுகள். அடுத்த வினா, மகர குறுக்கம் இடம்பெறாத சொல் எது? விடை பணம் கிடைத்தது. அடுத்த வினா, ஜாதவுக்கு எந்த பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் என்ற பட்டத்தை வழங்கியது? விடை நேரு பல்கலைக்கழகம். அடுத்த வினா, யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? விடை பொறாமை உள்ளவன். அடுத்த வினா, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக்கத் தரித்த குரல் என்று திருக்குறளை போற்றியவர் யார்? விடை ஔவையார். அடுத்த வினா, முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று கூறியவர் யார்? விடை பெரியார்.
அடுத்தவனா முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று கூறியவர் யார்? முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று கூறியவர் யார்? விடை திருவிக்கா. விடை திருவிக்கா. அடுத்தவனா முத்துராமலிங்க தேவர் யாரை தனது அரசியல் குருவாக கொண்டிருந்தார்? முத்துராமலிங்க தேவர் யாரை தனது அரசியல் குருவாக கொண்டிருந்தார்? விடை நேதாஜி. விடை நேதாஜி. அடுத்த வினா, யாருடைய பெயரில் முத்துராமலிங்க தேவர் இதழ் ஒன்றை தொடங்கினார்? யாருடைய பெயரில் முத்துராமலிங்க தேவர் இதழ் ஒன்றை தொடங்கினார்? விடை நேதாஜி. விடை நேதாஜி. அடுத்தவனா முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் எது? விடை சாயல்குடி. விடை சாயல்குடி. அடுத்தவனா தொல்காப்பியத்தை படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன். தொல்காப்பியத்தை படித்து படித்து தொல்லையெல்லாம் மறந்தேன் என்றவர்? விடை வ.உ.சி. விடை வ.உ.சி. அடுத்தவனா சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தருவேன் என்று கூறியவர் யார்? விடை திலகர். விடை திலகர். அடுத்தவனா செயலுக்கே உரிய எதுகை மோன என்பனவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? செயலுக்கே உரிய எதுகை மோன என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. விடை ராபி சேதுப்பிள்ளை. அடுத்தவனா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை ராபி சேதுப்பிள்ளை. விடை ராபி சேதுப்பிள்ளை. அடுத்தவனா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். விடை இடகரடக்கல். விடை இடகரடக்கல். லாஸ்ட் கொஷின் பொறுத்துக. எவ்வகை போலின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பந்தர். பந்தர் கடைப்போலி. பந்தர் கடைப்போலி. மைஞ்சு. மைஞ்சு முதற்போலி. மைஞ்சு முதற்போலி. அஞ்சு என்பது முற்றுப்போலி. அஞ்சு என்பது முற்றுப்போலி. அரையர் என்பது இடைப்போலி. அரையர் என்பது இடைப்போலி. விடை 4 1 2 3. விடை 4 1 2 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இன்றைக்கான தேர்வு பார்த்திங்கன்னா, அடுத்த வீடியோவில் வரலாறுலேருந்து மராத்தியர்கள் மற்றும் இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து விவசாயிகள் மற்றும் பழங்குடியினர் கிளர்ச்சி, கூட்டு வட்டியிலிருந்து செகண்ட் மாடல் சம்மு, இது மூணும் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். ஓகே, தேங்க்யூ.